செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் டெல்லியில் உள்ள இல்லத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் முன்னதாக கூறியிருந்தார். பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்திருந்த சூழலில் அதன் பிறகு அவர் அக்கட்சியில் இருந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது செங்கோட்டையன் அமித்ஷாவின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன? இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன? அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் தற்போது ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் அதிமுகவின் தலைவர் செங்கோட்டையன் டெல்லி வந்திருந்தார். டெல்லியில் அவர் ஹரித்வார் கோயிலுக்கு செல்லவிருப்பதாகத்தான் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவில் உள்ள அனைத்து, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் இணைக்க வேண்டும், மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்திருந்தார் செங்கோட்டையன். அதனைத் தொடர்ந்து அவருடைய கட்சி பதவிகளை பதித்திருந்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு திடீரென டெல்லி சென்று தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்தவரை தற்போது அவர்கள் சொல்வது அதிமுக என்பது அவர்கள் கலந்தாலோசிப்பது அதிமுக என்ற கட்சியை எடுத்துக்கொண்டால் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டும்தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும் என பாஜக மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதனை தாண்டி செங்கோட்டையன் இதற்கு முன்பாகவும் டெல்லி வந்து பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தான் நாம் பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவின் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே கட்சியாக தேர்தலை சந்தித்தால் இன்னும் பலமாக இருக்கும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு. எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கருத்துகளுக்கு நன்றி திரு அரவிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.